ஹாய் விருதுநகர் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம விருதுநகர் KKSSN நகர் பக்கத்துல இருக்கிற சித்தர்குடியில தான் இருக்கோம். இங்க உள்ள வந்த பிறகு நம்ம ஊர்லயே இப்படி ஒரு இடமானு வியந்து போனீங்க. ரொம்ப அழகா இந்த இடத்தை பராமரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நிலைவாயில். உள்ள போனோம்னா அகஸ்தியர் தியான மண்டபம், சிறிய தாமரை குளம், நவகிரகங்கள் மாதிரி லிங்கங்கள்னு நம்ம ஊர்லயே ஒரு வித்தியாசமான ஆன்மீக தலமா இருந்தது. அந்த வளாகத்திலேயே அன்னதான கூட இருந்துச்சு. ஆனா அன்னதானம் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் நமக்கு சரியா தெரியல. அந்த குடிலுக்கு பக்கத்துல பெரிய லிங்க வடிவில் கோவில் அமைப்புல வாழை குமாரி அம்மன் என்ற பெண் தெய்வம் கருவறை இருந்தது. இந்த வாழை குமாரி அம்மன் அகஸ்தியர், போகர், சித்தர்கள் என சக்தி மிக்க பெண் உருவமா இருக்கிறதாக சொன்னாங்க. நான் அந்த குடியில ஒரு 10 நிமிடங்கள் தியானத்துல உட்கார்ந்திருந்தேன். அவ்வளவு வைபா இருந்தது மனசுக்கு. இவங்களோட செயல் மற்றும் பராமரிப்பை பாராட்டி பேச பக்கத்துல யாரும் இல்ல. அதனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை டொனேஷனா உண்டியல்ல போட்டேன். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் கண்டிப்பா விசிட் பண்ண பக்கத்துல ஒரு அருமையான ஆன்மீக ஸ்தலமா இத சொல்லுவேன். ஆனா மக்கள் அங்க அமைதி காத்து மன நிம்மதிக்கு மட்டும் போகும்படி கேட்டுக்கிறோம். இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா நம்ம விருதுநகர் ஜிஹெச்ல இருந்து மல்லாங்கினர் போற வழியில ஒரு 2.5 கிலோமீட்டர்ல SFS ஸ்கூலை ஒட்டி ஒரு மண் பாதை போகும். அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகலாம். நம்ம மாவட்டத்துல இந்த மாதிரி வேற என்ன பிளேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை.